மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் கன்னியாகுமரியில் அடித்து வெளுத்து கட்டுது மழை மக்களே. எனக்கு வேறு உடம்பு சரியில்லையா, நல்லா தூங்கி தூங்கி பார்த்தேன். ஆனாலும் தூக்கமே வரல. என்னென்னா அத்தைகிட்ட சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டுமே பிள்ளைக்கு வந்து மீன் இருந்தால் தானே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அயில மீனை தண்ணியில் போட்டிருந்தேன். அதை வந்து டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாவை போட்டு அப்படியே அழகாக பொரிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. அந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் மல்லிக்கீரை புதினா அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அயில மீன். அதுக்கப்புறமா வத்தல் பொடி பெப்பர் பொடி அதுக்கப்புறமா கொஞ்சோல மஞ்சள் பொடி தேவையான உப்பு கார்ன்ஃப்ளவர் போட்டு அழகாக தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிட்டே பார்த்துக்கோங்க. இந்த மசாலா கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். அதுவும் நம்ம வந்து மண் இதிலெல்லாம் பொரித்தோம், தோசைகளில் பொரிச்சா இன்னும் ஒட்டாமல் வந்திருக்கும். அதனாலும் பிரச்சனை இல்லை மக்களே. தம்பிக்கு வந்து ரொம்ப எரிப்பு இருக்கக்கூடாது, அதனால மசாலா போனாலும் பிரச்சனை இல்லைன்னு அத்தைக்கு 2 பீஸ் அவனுக்கு 2 பீஸ் பொரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறமா மாமா வந்து இடையில டீ கேட்டாங்க, அதையும் இடையில போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து இன்னைக்கு காலையில் வச்ச கஞ்சியும் கருவேப்பிலை துவையலும் வச்சு மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. என்னையாவது தூங்கி பார்க்கணும், தூக்கம் வரலான்னா செல்ல நோண்டணும், அப்படி தானே மக்களே.